வாலிய கதிரேசன் வாலிய வாலியவே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதிரேசன் மத்திய கல்லூரியின் உத்தியோகபூர்வ ஊடகப்பிரிவின் உத்தியோகபூர்வ யூடியூப் அலைவரிசையினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வியாழக்கிழமை தினத்தன்று எமது பாடசாலைக்கும் அதேபோல் கொழும்பு மோதிர இந்து கல்லூரி பாடசாலை மாணவர்களுக்கும் இடையில் எமது பாடசாலையில் பொருளியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கான செய்முறை பரீட்சையானது ஆரம்பித்தது. அது இன்றைய தினம், அதாவது சனிக்கிழமை நிறைவு பெறுகின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மாணவர்கள் தங்களுடைய கொழும்பு இந்து கல்லூரியை நோக்கி புறப்பட உள்ளனர். இந்த செய்முறை பரீட்சை நிறைவடைந்த நிலையில் இந்த செய்முறை பரீட்சையை பற்றி அவர்களிடம் தங்களுடைய கருத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு நீங்கள் இணைந்துள்ளீர்கள். அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். மேலும் ஒரு மாணவர் 3 நாள் பொருளியல் தொழில்நுட்ப செய்முறை பரீட்சையை பற்றி கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இணைந்துள்ளார். வணக்கம், உங்களுடைய பேர்? வணக்கம், எனது பேர் டிமேஷ். குறிப்பாக இந்த 3 நாள் செயல்முறை பரீட்சை கதிரேசன் மத்திய கல்லூரி இடம்பெற்றது. இந்த 3 நாள் பயிற்சி நெறியானது பிரயோஜனமாக அமைந்தது. மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசேஷம் என்னென்னா, நாங்கள் பல காரியங்களை எங்களோட அனுபவத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். முக்கியமாக எங்களுடைய இந்த கதிரேசன் இந்து கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பை அமைச்சு தந்ததுக்காக. உங்களுக்கு இந்த 3 நாள் படித்து கொடுத்த வளவாளர்கள், டீச்சர்ஸை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையை சொல்லப்போனால் டீச்சர்ஸ்மார் எங்களோட டீச்சர்ஸ் மாதிரியே இருக்கிற நல்ல ஃப்ரெண்டாக, தெரியாத எல்லாத்தையும் நல்லாவே சொல்லி தந்தாங்க. அவங்களோட டைமையும் கூட நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய காரியங்கள் அப்படின்னா எங்களோட அறிவுக்கும் மேற்பட்ட காரியங்களும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. தேங்க்யூ. இதில் நீங்கள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், 3 நாள் நீங்கள் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் எங்களோட A-level இருக்குது, அதை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எங்களோட ஸ்கூலில் இப்போ இந்த மாதிரி தொழில்நுட்ப பிரிவு இல்லை, அதை எங்களோட ஸ்கூலில் நாங்கள் மேற்கொள்ளணும். ஒரு பெரிதான ஒரு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை தொழில்நுட்ப மாணவர்களுக்கு செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறோம். அதே மாதிரி கொழும்புலேருந்து கதிரேசன் ஸ்கூல் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த ஸ்கூலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையை சொல்லப்போனால் நிறைய காரியங்கள் புதுசாக இருக்குது இந்த ஸ்கூலில். எங்களோட ஸ்கூலில் இல்லாத வளங்கள் நிறையவே இந்த ஸ்கூலில் இருக்குது. எங்கள் நிறைய பேருக்கு இங்கே முதல்ல இங்கே சேர்ந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வருது. ஏன்னா அவ்வளோ நல்ல வளங்கள் எல்லாமே இருக்குது. எம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்புற வாழ்த்துகின்றோம். எம்மோடு மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக மற்றும் ஒரு மாணவர் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர்? சுகந்தன். இந்த 3 நாள் செயல்முறை தொழில்நுட்ப பயிற்சி நெறிக்காக நீங்கள் கொழும்பிலிருந்து வருகை தந்துள்ளீர்கள். இந்த பயிற்சி பிரயோஜனமாக இருந்துச்சு? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் புக்ஸில் தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், எப்படி ப்ராக்டிக்கல் செய்கிறதுன்னு. ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட எங்கள் வயசு மாணவர்களே செய்கிற நேரம் நமக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த ப்ராக்டிக்கல்ஸை எப்படி செய்கிறது அதை பற்றி அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. கற்றுக்கலான்னு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கல் செய்கிறது மட்டும் இல்லாமல் கடைசி நாள் அதை ப்ராக்டிக்கல்ஸோட ஒரு சம்மரியாக நமக்கான அறிவு வந்திருக்கா, நாலேஜ் ஒன்று கிடச்சிருக்கான்னு எக்ஸாம் ஒன்று செஞ்சு அதை நம்ம ஒரு சொல்யூஷனாக எடுத்துக்க முடியும். அதன் மூலமாக இது கண்டிப்பாக எங்களுடைய கொழும்பு முகத்துவார் இந்து கல்லூரி மாணவர்களுக்கு, டெக் மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 3 நாளில் உங்களுக்கு படித்து கொடுத்த லெக்சர்ஸ், அதாவது டீச்சர்ஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்களுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்ன ஒரு டவுட் கேட்டாலும் முகம் சுளிக்காமல், எத்தனை தடவை கேட்டால் கூட முகம் சுளிக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அவங்க செய்கிற ப்ராக்டிக்கல் தவிர நம்ம என்ன வேணால் டவுட்ஸ் கேட்டாலும் அதை பற்றியும் சொல்லி தருவாங்க, ஃபுல் கிளியர் பண்ணுவாங்க மிஸ் இந்த ஸ்கூல் மிஸ்மாருங்க எல்லாருமே. இந்த 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சுட்டு உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? கண்டிப்பாக, ஏன்னா நெக்ஸ்ட் பிளான் நாங்கள் ஐடியா பண்ணோம். இப்போ நம்ம எங்களோட A-level எக்ஸாமுக்காக இப்போ ப்ராக்டிக்கல் செஞ்சுருக்கோம். ஆனால் நிறைய டவுட்ஸ் நிறையா டவுட்ஸ் எங்களுக்கு உருவாகிருக்கு. அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் திரும்ப முயற்சி செஞ்சு திரும்பியும் ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கணுன்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் A-level எக்ஸாமுக்காக ரெடி ஆகிறதுக்கு இன்னையிலேருந்து கண்டிப்பாக ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே செஞ்சு பார்த்து இன்னும் நிறையா ப்ராக்டிக்கல் செய்ய இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமை முடிக்கிறது தான் எங்களோட கோலாக இருக்குது. கொழும்புலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நாவலப்பிட்டில் கதிரேசன் ஸ்கூலுங்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ஸ்கூலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஸ்கூலில் எல்லா வசதியுமே இருக்குது. அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. அண்ட் ஏதாவது ஒரு இடம் கேட்டால் கூட எல்லாம் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே எல்லாமே படிக்கிறாங்க. அண்டு இங்கே தங்குமிட வசதி, ஃபுட் எல்லாமே இங்கே
எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக பிக் தேங்க்ஸ். அண்ட் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நேச்சரான ஸ்கூல். ஏன்னா கொழும்பு சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக நேச்சர் பெருசாக பார்க்கவே இயலாது. ஆனால் இங்கே படிக்கும்போது ரொம்பவே மனசுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் அண்ட் படிக்கிறது எல்லாமே இங்கே நல்லா விளங்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த கதிரை எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எம்மோடு இணைந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பு வாழ்த்துகின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து எம்மோடு இணைந்துள்ளார் மற்றும் ஒரு மாணவி. வணக்கம், உங்கள் நேம்? என் பேர் யதுஷிதா. நான் முத்துவல் இந்து காலேஜ்லேருந்து வரேன். இந்த ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு நான் வந்து இது வரைக்கும் ப்ராக்டிக்கல் வந்து புக்கில் ஃபோட்டோஸ் பார்த்து அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த ஸ்கூலில் வந்த பிறகு நான் ப்ராக்டிக்கல் வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது இங்கே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து புதுசு புதுசாக பார்க்க வச்சு, அதாவது நேரில் செய்யும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்கூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்கூலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்து லேப் இருந்தாலும் ஒவ்வொரு திங்ஸ் இல்லை. ஆனால் இந்த ஸ்கூலில் ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால அது வந்து எனக்கு படிப்புக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 3 நாளில் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்பொழுது மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கொழும்பு மோதர இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் திரு கிங்ஸ்லி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். விசேடமாக இந்த கதிரேசன் கல்லூரியில் பொருளியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கான பயிற்சி நெறியானது 3 நாள் இடம்பெற்றது. இந்த பயிற்சி நெறியை பற்றி உங்களுடைய கருத்து? மிகவும் காத்திரமான ஒழுங்கமைப்புடன் இந்த பாடசாலையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்கான பயிற்சி நெறி மிக சிறப்பாக 3 நாட்கள் நடந்தேறியது. இதனையிட்டு எமது பாடசாலை கொழும்பு முகத்துவாரம் இந்து கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் இந்த பாடசாலைக்கு நாங்கள் முதற்கணமாக நன்றியை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 3 நாட்கள் பயிற்சி நெறியில் வளவாளர்கள் பலர் இணைந்து கொண்டனர். இந்த வளவாளர்களை பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையிலே எனக்கு பேரளவில் குறிப்பிட தெரியாவிட்டாலும் இந்த வளவாளர்கள் நேரம் காலம் பாராது தங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் மாணவர்களுடைய ஆர்வம், மாணவர்கள் அந்த பாடத்தில் காட்டும் அக்கறை என்பன வளவாளர்களுடைய செயற்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் 2 நாட்களாக இரவு 8 மணி 8:30 மணி வரைக்கும் மாணவர்களை வைத்து தங்களுடைய பயிற்சிகளை வழங்கி கொண்டிருப்பதை நான் கண்கூடதாக காணக்கூடியதாக இருந்தது. விசேடமாக கொழும்பில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கல்லூரியின் மாணவர்கள் அதேபோல் கதிரேசன் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி நெறியானது பிரயோஜனமாக அமைந்திருந்ததா? நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா எங்களுடைய பாடசாலை பொறுத்த வரைக்கும் பயிற்சி நெறிகளை மேற்கொள்வதற்கான இடவசதிகள் போதாமை எங்களுடைய மாணவர்களுக்கு பெரும் குறையாக காணப்பட்டது. எனவே அந்த குறைகள் பெருமளவு நிவர்த்தி செய்யப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன். அதேபோல் நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியின் மாணவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்கக்கூடிய அளவுக்கு மிக திறமையான மாணவர்களாக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமாக வளவாளர்களையும் விட மாணவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் அதிகமாக இருந்ததை நான் காணக்கூடியதாக இருந்தது. விசேடமாக இந்த நூற்றாண்டை காணும் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையிலேயே மிக இயற்கை எழில் கொஞ்சம் இந்த பிரதேசத்தில் மத்திய நிலையமாக நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி திகழ்வது தமிழ் இனத்துக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு பாடசாலையாக இருக்கிறது மிக முக்கியமானது. அதேபோல் இந்த பாடசாலையை வரலாற்றை பார்ப்போமானால் தொடர்ச்சியாக மாணவர்கள் பல்கலைக்கழகம் மற்றும் சாதாரண தர பாடத்திலே பரீட்சையிலே தரம் 9A சித்திகளை பெற்ற மாணவர்களை நிறைய அதிகமாக காணக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி விஞ்ஞானம், கணிதம், கலை, வர்த்தகம் போன்ற பல்வேறு பிரிவுகள் தொழில்நுட்ப பிரிவுகளோடு சேர்ந்து இயங்கி அனைத்து துறைகளிலுமே இந்த பாடசாலை மிக முன்னேற்றமான ஒரு பாதையில் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பின்தங்கிய பெருந்தோட்ட தமிழர்களுக்காக இப்பாடசாலை செய்யும் சேவை மிக அளப்பரியது. 100 ஆண்டுகள் தொடர்ந்தும் இந்த பாடசாலை இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எங்களுடைய பாடசாலை சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். அதே போலயே அந்த 3 நாள் பயிற்சி நெறி பெற்ற அனுபவத்தை தொடர்ந்து உங்களுடைய அதாவது கொழும்பு மோதர இந்து கல்லூரியின் பொருளியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு ஏதாவது விசேட திட்டங்கள் நடைமுறைப்படுத்த திட்டம் உண்டா? இதனை மேலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்துள்ளார் கதிரேசன் மத்திய கல்லூரி ஆசிரியரும் அதேபோல் 3 நாள் பயிற்சி நெறியில்
வளவாளராகவும் கடமையாற்றிய திரு கருணாகரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். விசேடமாக இந்த 3 நாள் பயிற்சி நெறி கதிரேசன் மத்திய கல்லூரி மாணவர்களுக்கும் அதேபோல் கொழும்பு முகத்துவார இந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த பயிற்சி நெறியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த முகத்துவார இந்து கல்லூரி மாணவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அவர்களை முக்கியமாக கூற வேண்டிய கருத்து அவருடைய பணிவு, அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம். அந்த பணிவும் ஒழுக்கமும் இருப்பதனால் அம்மாணவர்கள் முதல் நாள் வருகை தந்ததை விட அடுத்த நாள் உள்ள விடயங்களை அதிகமாக மெருகேற்றி கொண்டார்கள். அதே போன்று இன்றைய தினம் வைக்கப்பட்ட அவர்களுடைய பரீட்சைகளிலும் அதிகமான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் கிட்டியது. அந்த மாணவர்களில் முக்கியமாக கூறப்போனால் உயிர்முறை தொழில்நுட்ப மாணவர்கள் உட்பட அதே போன்ற பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்கள் உட்பட இரு மாணவர்களுமே மிகவும் சந்தோஷமாய் பங்கு பெற்றனர். அவர்கள் இதுவரையில் தியரி தொடர்பான விடயங்களை கற்றிருந்தாலும் இவ்வருடமே அவர்களுடைய ப்ராக்டிக்கல் தொடர்பான பொருட்களை கைப்பிடித்து அவருடைய ப்ராக்டிக்கல் நேரடியாக செய்து பார்க்க ஒரு பாடசாலை கதிரேசன் மத்திய கல்லூரி பெரிய வாய்ப்பை கொடுத்தது. அந்த வகையில் பாடசாலை அதிபர் திரு நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் உயர்தர பிரிவிற்கு பொறுப்பான ஆசிரியரும் அதே போன்ற கல்லூரியின் பிரதி அதிபருமான திரு சசிகாந்தன் சார் அவர்களுக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது போன்ற விடயங்களை வேறு பாடசாலைகளூடாக எமது பாடசாலை இணைக்கும் பொழுது எமது பாடசாலை மாணவர்களும் மேலதிக அறிவுகளை பெற்றுக்கொள்வார்கள். இத்தனை வாய்ப்புகளை தந்த நிர்வாகத்திற்கு மேலும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எமது பாடசாலை மாணவர்களுக்கும் அதேபோல் கொழும்பு முகத்துவார இந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு இந்த 3 நாட்களே வராகிறது. ஒத்துழைப்பை பார்க்கும் பொழுது அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதிகமாக உதவி செய்தார்கள். எமது பாடசாலையில் கல்வி கற்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதே போன்று உயிர்முறை தொழில்நுட்பதற்கு 13ஆம் மற்றும் 12ஆம் மாணவர்கள் அதிகம் உதவி செய்தார்கள். இம்மாணவர்களுக்கிடையில் ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் இடையிலே கதைப்பது, கலந்துரையாடல் போன்ற விடயங்கள் மிகவும் குறைவாக காணப்பட்டது. ஆனால் 2வது நாள் 3ஆம் நாட்களை பார்க்கும் பொழுது அவர்களிடையே அந்யோன்ய தொடர்பு அதிகமாக வளர்ந்திருந்தது. இன்றைய நாள் பரீட்சையின் போது நாங்கள் வளவாளர்கள் சிறிய ஒரு கவனிப்பாளராக இருந்ததை ஒழிய அனைத்து விடயங்களையுமே எமது மாணவர்களே அவர்களை செய்தார்கள். அதே போன்று அந்த மாணவர்களுடைய கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஒரு நண்பர்களைப் போல கவனித்து அவர்களுடைய ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸாமை மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்தார்கள். அம்மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்தவித ஒரு முறுகலும் இன்றி மிகவும் சந்தோஷமாய் நண்பர்களாய் செய்வதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேபோல் இந்த 3 நாட்கள் பயிற்சி நெறியில் பங்கு பற்றிய வளவாளர்களை பற்றி உங்களுடைய கருத்து? வளவாளர்களாக பார்க்கும் பொழுது உயிர்முறை தொழில்நுட்பம் பாடத்திற்கு உஷா நந்தினி ஆசிரியரும் அதே போன்று கோகிலா டீச்சர் ஆசிரியையும் மிகவும் சிறப்பாக அதை மேற்கொண்டனர். அதே போன்று எம் பாடசாலையிலிருந்து அதாவது இடமாற்றம் செய்து சென்ற சரவணகுமார் ஆசிரியர் மீண்டும் வருகை தந்ததை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போன்று ஆட்டோமொபைல் அதாவது பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு ஜனவர்தன் ஆசிரியரும், எலக்ட்ரிக்கலுக்கு லதீஷ் சேரும், அதே போல் எலக்ட்ரானிக்கு தேவேந்திரன் சேரும் மற்றும் சிவில் என்ஜினியருக்கு நானுமாக மிகவும் 7 பேர் இந்த வளவாளராக தெரிவு செய்து வளவாளர்களை தெரிவு செய்து எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கிய நிர்வாகத்திற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.